இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்குது, ஊட்டச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது, நல்ல குண்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒல்லியாகணும். இப்போ அதுக்காக நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும், உண்ணா நோன்பை கடைப்பிடிக்கணும். அப்படிங்கும்போது உண்ணா நோன்பை கடைப்பிடிக்கும் போதும் அல்லது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போதும் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாகும். ஏன்னா எல்லார் மாதிரியும் நாம் இல்லை. எல்லோரும் சகஜமாக மனம் போன போக்கில் எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் வந்து தனியாக நமக்குன்னு ஒரு உணவுகள் இதைத்தான் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒரு போராட்டம் இருக்கும் அதில். அப்போ பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர்க்க, இதெல்லாம் தேவையில்லை, இதை சாப்பிட்டா நம்ம உடம்பு அதிகமாகிடும். இது சுவையாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து பருமன் அதிகமாகிடும், குண்டாயிடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்து பார்த்து சாப்பிடும்போது ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும்போது, அதை வந்து ஒரு உண்ணா நோன்பை கடைப்பிடிக்கும்போது நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தத்தை அதில் நம்ம வந்து கோவப்படுவோம், டென்ஷன் ஆகும், அதெல்லாம் நடக்கும். அந்த இதில் நம்ம வந்து ஒரு அமைதியாக இருக்க பழகிக்கணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம அதிகம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கணும். அப்படி இருந்துக்குவோம். அதே நேரத்தில் அந்த மன அழுத்தம் இருக்குல்ல, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நமக்கு ஏற்படுகிற மன அழுத்தம் இருக்குல்ல, அந்த மன அழுத்தம் தான் உடல் பருமனை குறைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து மன அழுத்தத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா டென்ஷன் ஆகுது, என்னால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியல, ப்ரெஷர் அதிகமாகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது, மன அழுத்தம் அதிகமாகுது, அதனாலே நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த மன அழுத்தம் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது உங்களுக்குள் ஏற்படுகிற மன அழுத்தம். உண்ணா நோன்பு கடைபிடிக்கப்படும் பொழுது நமக்குள் ஏற்படுகிற அந்த மன அழுத்தம், அதுதான் அந்த மன அழுத்தம் தான் நம்ம உடல் எடையை குறைக்கும். இப்போ வந்து உணவு கட்டுப்பாடே இல்லை, மனம் போன போக்கில் என்ன கிடைச்சாலும் சாப்பிட்றாங்க. பூரியா, பொங்கலா, பரோட்டாவா, பிரியாணியா, என்ன கிடைச்சாலும் கொடுங்க சாப்பிட்றேன், பஜ்ஜியா, போண்டாவா, சமோசாவா, எது வேணாலும் சாப்பிட்றேங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்கு மன அழுத்தமே இருக்காது. ஆனால் இந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாங்களே, பிஸ்கட் சாப்பிட மாட்டேன், காஃபி சாப்பிட மாட்டேன், பஜ்ஜி சாப்பிட மாட்டேன், சமோசா சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, பச்சை காய்கறிகள், சுண்டல், வேர்க்கடலை, தண்ணியில் ஊற வச்ச சுண்டல், வேர்க்கடலை, இந்த மாதிரி கீரைகள், அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க இல்லை, தனியாக இருக்காங்க. தனியாக அவங்களுடைய உணவு முறை ரொம்ப தனியாக இருக்குது, கடினமாக இருக்குது, ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. ஆனாலும் இது தனியாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மனநிலை இவங்களுக்கு, மன அழுத்தம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். சும்மா மனம் போன போக்கில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, இந்த வீட்டில் வந்து சமைச்சு வேலைக்கு வடித்து கொட்டுறாங்கல்ல, அதை வந்து காலையில் ஆச்சுன்னா தோசை, இட்லி, பூரி, பொங்கல், மத்தியம் ஆச்சுன்னா சாம்பார், வடை, பாயசம், அப்புறம் நைட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு மன அழுத்தமே இருக்குது. ஒரு மன அழுத்தமே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு மனசு லேசாக இருக்கும். ஒரு எல்லார் மாதிரியும் இயல்பாக இருப்பாங்க, ஆனால் உடம்புல வந்து நோய்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மன அழுத்தம் தான் அந்த உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது அதில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது மனசில் ஏற்பட்ட அந்த அழுத்தத்தை நிறைய பேரால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் எல்லாராலையும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கும் போது தான் நமக்கு வந்து உடல் எடை குறையும், உடம்பு ஆரோக்கியமாக மாறும். அந்த மன அழுத்தத்துலேயும் நாம் நிதானமாக இருக்க பழகிக்கணும். சிலர் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது அல்லது உண்ணா நோன்பு இருக்கும்போது மன அழுத்தம் அதிகமாகி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்ககிட்டலாம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்ணா நோன்பே இருக்கக்கூடாது, உணவு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடாது, இருந்தாக்கா இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகும், அதனால் இதெல்லாம் தப்பு, அதை நினச்சே போய்விடுவாங்க. உணவு கட்டுப்பாட்டை நினச்சே போய்விடுவாங்க, உண்ணா நோன்பு நினச்சே அவங்க ரொம்ப போய்விடுவாங்க. ஏன்னா உண்ணா நோன்பு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கோபம் வரும், மன அழுத்தம் அதிகமாகும். மன அழுத்தம் அதிகமாகும்போது அதை வந்து இவங்களால அந்த மன அழுத்தமான அந்த அழுத்தம் நிறைந்த அந்த மனநிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து கையாளணும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், மற்றவங்ககிட்ட கோபம் வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை மனசை வந்து பழக்கணும். இந்த நேரத்தில் வந்து நமக்கு கோபம் வரும், நம்ம நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, அதிகமாக வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்படி வந்து நாம் வந்து இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டின் போது, உண்ணா நோன்பின் போது நாம் நிதானமாக இருக்க பழகிக்கணும். அந்த மன அழுத்தத்தை, அப்போ தான் அந்த மன அழுத்தம் வந்து நமக்கு எதிராக மாறாது.
அப்படி இல்லாமல் எல்லார் மாதிரியும் உண்ணா நோன்பு இருக்கும்போதும் அல்லது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கும் போதும் எல்லார் மாதிரியும் நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோபம் அதிகமாகும். நிதானமாக இருக்க முடியாது. பொறுமை இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகிடும். நம்ம பாட்டுக்கு கோவப்படுவோம், அது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிடும். அதனால் உண்ணா நோன்பு இருப்பதை இருக்கும்போது யாருக்கும் நம்ம இடையூறாக இல்லாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கணும். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது. ஏன்னா கடுமையான மன அழுத்தம் உணவு கட்டுப்பாட்டின் போது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும், உண்ணா நோன்பை கடைபிடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மன அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் எப்படி நிதானமாகவும் புன்சிரிப்போடும் பேச பழகிக்கணும். அமைதியாகவும் நிதானமும் கோவப்படாமல் எப்படி வீட்டில் உள்ளவங்ககிட்ட இதில் குறிப்பாக நம்ம வேலை செய்ய போகிற இடத்துலையும் கோபம் வரும். வீட்டில் உள்ளவங்க மேலே இன்னும் அதிக கோபம் வரும். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க மேலே நமக்கு உரிமை அதிகம். அடிக்கடி சண்டை போட்டு வேற நம்ம பழகியிருப்போம். அப்போ என்னென்னா வீட்டில் உள்ளவங்க மேலே இன்னும் பயங்கரமாக கோபம் வரும். கோபத்தை வெளிப்படுத்துவோம். அதனால் இதோட அடிப்படை என்னென்னாக்கா, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது, உண்ணா நோன்பை கடைபிடிக்கும்போது, குறிப்பாக ரொம்ப அடிப்படையாக மிக முக்கியமாக வீட்டில் உள்ளவங்ககிட்ட நிதானமாக நடந்துக்கணும். வீட்டில் அதிகமாக யார்ட்டையும் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கணும். அமைதியாக இருக்க பழகினாலே போதும். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மன அழுத்தத்தை ஈஸியாக நம்ம பராமரிக்கலாம், ஈஸியாக எதிர்கொள்ளலாம், கையாளலாம். அந்த மன அழுத்தத்தை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த மன அழுத்தம் தான் நமது உடலின் பருமனை குறைக்கும், அதிகப்படியான உடல் எடையை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தம் நமக்கு ரொம்ப நல்லது.